ஆனால் இப்போ வந்து இங்கே ஓட்டணுமான்னு ஆசையாக இருக்குன்னா ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் லீகலாக ஓட்டிக்கிறேன். வேகமாக ஓட்டக்கூடிய பையன் தான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக நான் ரொம்ப வேகமாக ஓட்டக்கூடிய பையன் தான். மேபி வயசு காரை ஃபோன் ஸ்பீக்கரில் பேசுனதுக்கு வந்து பார்த்தா காரை சீஸ் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் வரைக்கும் கூட்டு போயிட்டாங்க. இப்போ ஆப்போசிட்ல 3 சொந்தக்காரங்க போனாங்க, ஹெல்மெட் இல்லாமல் தான் போனாங்க. அவங்க ஹெல்மெட் சீஸ் பண்றீங்களா? மணப்பெண் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. 10 வருட காலம் வந்து பண்ணா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இனிமேல் தான் மேல்முறையீடு பண்ண போறோம். ஏன்னா இவ்வளவு வருஷம் வந்து பண்ண ஸ்பைன் ஃபிராக்சர் இன்னும் வலி இருந்துட்டு தான் இருக்கு. நான் வந்து உங்க கூட நான் வந்திருக்கேன், ஏன் எனக்கு கேஸ் போட கூடாது. இது வந்து நம்மளோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஓட்டிக்கலாம். ஆனா ரொம்ப தூரம் நீங்க சொல்ற மாதிரி டீக்கடை வரைக்கும் எல்லாம் போக முடியாது. அதாவது ஹைபூசா, டக்காடி, மிக்காடி, டுக்காடின்னு புரியாத பேர்லாம் வண்டி ஓட்டின பிள்ளை. இப்போ ஐயோ நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இப்படி இறக்கி விட்டுட்டு உள்ள இருந்து கவாசை கேட்டு பைக் தான் உயிர். ஐயோ அண்ணா பைக்காம எப்படின்னா இருக்கும், என்ன கேக்குறீங்க? நாங்கெல்லாம் பிறந்து வளர்ந்ததே வந்து பாத்துங்க பாருங்க. பைக்கிங்கிறது ரத்தத்திலே ஊர்ன விஷயம். நம்ம ரொம்ப ஓட்டிட்டோம், இன்னும் ஓட்டதான் போறோம். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ எனக்கு லைசன்ஸ் கிடைச்சாலும் நான் ஓட்டுற சுச்சுவேஷன்ல இல்லை. ஒரே ஒரு வாட்டி மட்டும் வந்து பார்த்தா பப்ளிக் ரோட்ல அவ்வளோ பவரை வச்சுக்கிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பண்ணணும்னு தோணுது. ஆனால் இப்போ வந்து இங்கே ஓட்டணுமான்னு ஆசையாக இருக்குன்னா ரொம்ப ஆசையாக இருக்கு. பட் லீகலாக ஓட்டிக்கிறேன். வேகமாக ஓட்டக்கூடிய பையன் தான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக நான் ரொம்ப வேகமாக ஓட்டக்கூடிய பையன் தான். மேபி வயசு 10 வருட காலமாக வந்து நீங்க வந்து பைக் வந்து ஓட்டக்கூடாது, அப்போ உங்க லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் டீ கடைக்கு போனோம். இல்ல ஆக்சுவலி 10 வருட காலம் வந்து பண்ணா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் தான் மேல்முறையீடு பண்ண போறோம். ஏன்னா இவ்வளவு வருஷம் வந்து பண்ண ஸ்பைன் ஃபிராக்சர் இன்னும் வலி இருந்துட்டு தான் இருக்கு. இனிமேல் தான் பண்ண போறோம். பட் நம்ம ஓட்டலாம்னா இங்கே ஓட்டலாமா? ஏன்னா இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. நான் வந்து உங்க கூட நான் வந்திருக்கேன், ஏன் எனக்கு கேஸ் போட கூடாது. இது வந்து நம்மளோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஓட்டிக்கலாம். ஆனா ரொம்ப தூரம் நீங்க சொல்ற மாதிரி டீ கடை வரைக்கும் எல்லாம் போக முடியாது. டீ கடை நம்ம தோட்டத்துல நம்மளே வச்சா வேணா போலாம். ஓகே. சோ இங்க இருந்து நம்மளோட தோட்டம் வந்து பாத்துட்டோம்னா ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து பண்ண ரோடு. ரோடு வந்து பண்ண நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இடம் கொடுத்து ஒரு பாதையா உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த பாதை வரைக்கும் வந்து பண்ணா நம்ம லீகலா போலாம். பிரைவேட் ப்ராப்பர்ட்டில வந்து பண்ணா நம்ம வந்து ஓட்டலாம். சரி, ஓகே. ஓகேவா? இங்க இருந்து நம்ம தோட்ட எல்லை முடியிற வரைக்கும் அங்க ஒரு கல் நட்டு வச்சிருப்பாங்க. எனக்கு நம்ம பார்க்கும்போது அதாவது ஹைபூசா, டக்காடி, மிக்காடி, டுக்காடின்னு புரியாத பேர்லாம் வண்டி ஓட்டின பிள்ளை இப்போ ஒரு ஸ்கூட்டி ஓட்டும் போது எனக்கே கஷ்டமா இருக்கும்போது எதா இருந்தாலும் வண்டி தானே. இப்போ ஐயோ நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இப்படி இறக்கி விட்டுட்டு உள்ள இருந்து கவாசை கேட்டு வருவேன், இந்த புல்லட் எடுத்துட்டு வருவேன். ஆனா இதுக்குள்ள மட்டும் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அது இருந்தாலும் டிடிஏ பசங்க எவ்வளவு வருத்தம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஓட்டே பேசலாம். சரி வாங்க. ரைட், எனக்கு மட்டும் ஃபைன் போட. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான், ஹெல்மெட் போட தேவையில்லை. பிரைவேட் அதாவது ஹெல்மெட் போடுறது நம்மளோட இஷ்டம் தான். எனக்கு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டில போனாதான் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லி சர்டன் ரூல்ஸ் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பொதுமக்களுக்கு டேஞ்சர், ஏதாவது ஒரு மேபி தொந்தரவு இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நம்ம ஹெல்மெட் போட தேவையில்ல. பட் இது வந்து நம்ம ஹெல்மெட் போடணும். சோ இது வந்து நம்மளோட சேஃப்டிக்காக, மத்தவங்க சேஃப்டி இருக்கோ இது வந்து மத்தவங்களுக்காக போடக்கூடாது, நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம போடணும். ஓகே. இப்போ இருந்தாலும் வந்து டிடிஏ பாசஞ்சர் எப்பயாவது வலிக்குமா? அது ஏன்னா பைக்ல வந்து உங்களுக்கு பைக் தான் உயிர் அப்படின்னா. ஐயோ அண்ணா வலிக்காம எப்படின்னா இருக்கும், என்ன கேக்குறீங்க? நாங்கெல்லாம் பிறந்து வளர்ந்ததே வந்து பாத்துங்க பாருங்க. பைக்கிங்கிறது ரத்தத்திலே ஊர்ன விஷயம். ஓகே. சோ பைக்கர்ஸ் எல்லாத்துக்கிட்டயுமே கேட்டு பாருங்க. பைக் ஓட்டிக்கிட்டே இருந்துட்டு கொஞ்ச நாள் ஓட்ட முடியாம பைக் சர்வீஸ் விட்டுட்டு அது வர்ற வரைக்கும் அந்த டைமிங்கே எவ்வளவு கடுப்பா இருக்கும் தெரியுமா? ஷோரூம்லயே போய் உட்காந்து போகல. நாங்கெல்லாம் ஷோரூம்லயே வந்து பாத்தா மணிக்கணக்கா போய் உட்காந்து போவோம். எப்படா பைக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2 நாள்லாம் வந்து பண்ணா பைக் சர்வீஸ் ஆகிறதுக்கு வேணும் டைம் கேட்டாங்கன்னா நாங்களாம் கொடுக்கவே மாட்டோம். ஓகே. நாங்க வந்து வேலை கம்மியா செய்யற ஆள்கிட்ட கூட போய் வண்டியை கொடுத்துட்டு உடனே வாங்கிட்டு வந்துருவோம். சோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆள் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு லைசன்ஸ் கேன்சல் பண்ணும்போது ரொம்ப வலிக்குது எங்கேயும். ஆனா இப்போ வந்து என்னோட உடல் அதாவது வந்து பாருங்க ஸ்பைன் ஃபிராக்சர் ஆயிடுக்கு. சோ வந்து அதனால வந்து பாருங்க இப்பவுமே என்னால வந்து பாருங்க ரொம்ப தூரமா ஓட்ட முடியாது. பட் ஈவன் தோ வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு ஓட்ட முடியும். ஒரு மேபி ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. மேபி இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஆனா அதே மாதிரி நம்ம ஓட்டாம போறது இல்ல, நம்ம ரொம்ப ஓட்டிட்டோம், இன்னும் ஓட்டதான் போறோம். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. பட் இப்போ இந்த கோர்ட்ல மேல்முறையீடு போட்டிருக்கேன் அப்படிங்கல, இன்னும் மேல்முறையீடு போடல. இனிமேல் தான் போடணும். கிடைச்சிருமா உங்களுக்கு பைக் ஓட்ட? இல்ல இப்போ எனக்கு என்ன சிச்சுவேஷன்னா, இப்போ எனக்கு லைசன்ஸ் கிடைச்சாலும் நான் ஓட்டுற சிச்சுவேஷன்ல இல்ல. அப்ப இப்போ சூப்பரா ஓட்டுற வாசனா இப்போ வந்து இது ஒரு 1 கிலோமீட்டர் தான் ஓட்ட போறோம். ஸோ வந்து தொடர்ந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போனா ஸ்பைனல் ஃப்ராக்சர் இருக்கிறதுனால வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா
நாங்க மேல்முறையீடே பண்ணாம இருந்தோம். ம். இதுக்கப்புறம் தான் இனிமேல் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆக ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஓகே. ஆமாண்ணா. சரி, இப்போ அதாவது வந்து அந்த பைக் வந்து இந்த ஹயபுசான்னு ஒரு பைக் எமோஷனலா கனெக்ட் ஆயிருச்சுல, ம். அது வந்து ரொம்ப உடஞ்சிருச்சு அப்பெல்லாம் வந்து நிறைய வீடியோல பேசிருக்கீங்கல்ல, அந்த வீடியோ அந்த பைக் இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கு? இன்னும் வந்து உங்களுக்கு அந்த பெயின்லாம் இருக்கா அந்த பைக் போனது அப்படின்னா? ஐயோ அண்ணா என்னண்ணா எவ்வளவு கனவு. ம். ஆனா கனவுல எல்லாம் வரும்ண்ணே ஆ. அந்த பைக்கை வாங்கணும்னு. ம். சோ நான் கூட ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த டைம்ல வந்து பண்ண லே லடாக்ல இருந்தேன். ம். ஐயோ எனக்கு கனவுலாம் வருதுங்க, ஹயபுசா எப்படா வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ண பைக்கை வாங்கும்போது அவ்வளோ ஹாப்பி. இப்போ பைக் போனது அவ்வளோ வருத்தம். ம். ஸோ வந்து இப்போ கோர்ட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்போ நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா ஓகே. அப்போ என்னது? கூடாது. நான் இப்போ ஹெல்மெட் இல்லாம இருக்கலாம்னு சொல்றீங்களா? அச்சச்சோ, இல்ல இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஆ. இப்போ ரோட்டுக்குள்ள என்டர் ஆயிடுவான். ஆ. அப்ப நீங்க ஹெல்மெட் போடலன்னு கண்டிப்பா எல்லாரும் கேட்போம். அப்புறம் நடந்து வருவேன். நானே கமெண்ட் போடுவேன். ஆனா என்ன நீங்க ஹெல்மெட் போடாம வந்துட்டு இருக்கீங்க பப்ளிக் ரோட்ல. ஏங்க இல்ல ஹெல்மெட் இருக்கா இல்லையாங்க இப்போ? ஹெல்மெட். சோ அப்ப வந்து உங்களை வெளியெடுக்கிறதுக்காக பெயில்னு ஒண்ணு போடுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பைக் உள்ள போயிடுச்சுன்னா பைக்குக்கு பெயில் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு ஒண்ணு ஃபைல் பண்ணோம். சோ வந்து அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டில வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போயிட்டு இருக்குண்ணா. இன்னும் சீக்கிரமா எடுப்போம். ஓகே. ஆக இந்த இயற்கை விளைந்த பூமியில வந்து பிறந்த டிடி பாசன் ஏன் சென்னையில வந்து நகரத்துல பிறந்துட்டு இருக்காரு? இல்ல ஆக்சுவலி என்னன்னா, கோயம்புத்தூர் செல்லக்குட்டி கேட்டு பாரு என்ன பத்தி. ஆமா, தோல்விகளை சுத்தி வளர்ந்ததுல சென்னை சிட்டிங்கிற மாதிரி அந்த பாட்டு இவருக்கு ஹிப்ஹாப் அது எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணும். அந்த பாட்டை கேட்டே நான் மோட்டிவேட் ஆகிட்டே இருப்பேன். ஓகே. ஸோ வந்து அண்ணா இந்த இயற்கையை விட்டு போக முடியலண்ணா. இப்போ நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இப்போ மறுபடியும் சென்னைக்கு போய் ஆக்சுவலி நான் சென்னைக்கு வந்த உடனே என்னால வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கவே முடியல. நிறைய மரம் இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து நம்ம இந்த சைடு தான் இருந்துச்சு, கண்டிகை சைடு தான் இருந்துச்சு நிறைய மரம். அங்கதான் வீடு எடுத்து ஃபர்ஸ்ட் தங்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பண்ண அடுத்தடுத்து மாறி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்து பிறந்து வந்ததுல எல்லாமே வந்து பண்ண இந்த இயற்கையான இடம் தான். இந்த மண்மனம் பிறந்ததே இங்கதான். பிறந்து வளர்ந்து எல்லாமே வந்து பண்ண இந்த கிராமம் தான். இப்ப நம்ம வீட்டுல இருந்திருப்பீங்களே, சிக்னல் ஏதாவது கிடைச்சதா? எதுவுமே கிடைக்கலையே. அங்கதான் வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமம்ங்கிறீங்கல்ல, இந்த கிராமம் ஃபுல்லா இடமே வந்து கிட்டத்தட்ட உங்க பேர்ல இருக்கு. கிட்ட 100 ஏக்கர் இருக்குமா அந்த இடம்? இல்லண்ணா அவ்வளவு எல்லாம் கிடையாது. 6 ஏக்கர் இருக்கு. 6 ஏக்கர் இருக்கு. இதெல்லாம் நம்ம பெரியப்பா சித்தப்பா ஓடுது. அப்புறம் எப்படி வாசம் இந்த ரோடு உங்களுக்கு சொந்தம்னா, ஏன்னா நம்ம தோட்டம் வந்து பண்ண இந்த வழியா தானே வரணும். அதனால எங்களோட இடத்துல கொஞ்சம் கொடுத்துருக்கோம். எங்க பெரியப்பாவோட இடம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம், எங்க சித்தப்பாவோட இடம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இந்த பாதையை நாங்க உருவாக்கிக்கிட்டோம். இதெல்லாம் எங்க பெரியப்பா ஓடுது, இதெல்லாம் எங்க மாமா ஓடுது. இங்கெல்லாம் வந்து பண்ண முன்னாடி தென்னந்தோப்பா இருந்துச்சு, குத்திகைக்கு கொடுத்துருந்தாங்க. அப்ப வந்து பண்ண வாங்கினது 6 ஏக்கர் இருந்தா நீங்க அப்ப கோடீஸ்வரங்க தானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். கடைக்குட்டி சிங்கமா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? இல்லனா நீங்க அப்படி கூட சொல்லலாம். ஓகே. கடைக்குட்டி சிங்கம்னா மாமா நல்லா இருக்கீங்களா? அப்படியே பாட்டுங்க. சந்தோஷம். வணக்கம் ஐயா. பாத்துருக்கீங்களா தம்பியா? தம்பி என்ன சொந்தம் உங்களுக்கு? தம்பி என்ன சொந்தம் உங்களுக்கு? சொல்லுங்க, எவ்வளவு பெருமையா இருக்கு உங்களுக்கு? இது என்னன்னு பாக்குறாரு அவரு. இல்ல அவங்க என்னன்னா அவங்க சேனல் வச்சிருக்காங்க. அதனாலங்க சரிப்பா போயிட்டு வந்துடுறோம். அம்மா வந்து அப்ப 9th படிச்சுட்டு இருந்தாங்க. சோ வீட்டுல வந்து அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மாவை சின்ன வயசுலயே வந்து பண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்க அப்பா தான் ஃபுல்லாமே விவசாயம் பாத்துக்கிட்டது. ஆனா அவ்வளவுதான், நம்மளோட ரோடு எல்லை முடிய போகுது. அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா இங்கேயே நான் நிப்பாட்டிக்க போறேன். கரெக்டா அந்த ரோடு வரும்போது நிப்பாட்டி கொடுத்துருவீங்கல்ல? ஆமாண்ணா. இப்ப பழைய ஆசைலாம் வரலையா? சரி நம்ம ரோட்ல வந்து போய் தாறு மாறும் ஓட்டணும், அந்த வீலிங் எல்லாம் பண்ணணும், ஒரு 3 பெல்ட் எடுக்கணும் அப்படிலாம். ஆக்சுவலி நான் பிரைவேட் ரோட்ல ஸ்பெண்ட் பண்ற பையன் தான். அந்த ஆக்சிடென்ட் வந்து பாருன்னா டோட்டலி வந்து பாருன்னா ஃபுல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்களே, நான் பிரைவேட் ரோட்ல பண்ணிட்டு தான் பண்ணியிருப்பேன். மொத்தம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் வந்து பாருன்னா பப்ளிக் ரோட்ல அவ்வளவு பவரை வச்சுக்கிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா வெளி பண்ணணும்னு தோணுது. ஆனா அது வந்து பண்ண டீஹைட்ரேட் ஆகி பல்ட்டி அடிச்சது. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஓட்டுறத பார்த்து நீங்களே இப்ப பல்ட்டி அடிப்பீங்கன்னு தோணுது. கரெக்டா ப்ராப்பரா ஓட்டுவேன். பட் என்னன்னா இப்ப நான் சீரியஸா வரேன். அந்த காஞ்சிபுரத்துல நடந்து பார்த்தீங்களா ஒரு ஆக்சிடென்ட், அது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சொல்றீங்க அது வந்து தெரியாம நடந்தது அப்படிங்க. ஆனா நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, இந்த பையன் வந்து வேணுமே வீலிங் பண்ணாதான்ப்பா ட்ரை பண்ணி இப்படி அடிபட்டான்ப்பா. ஆக்சுவலி என்னன்னா ஹயபுசா வந்து ஓவர் பவர்டுனா, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்போர்ட்ஸ் பைக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்னு வந்து பண்ணேன், இப்ப நான் சொல்றதை வந்து பண்ண நிறைய பேர்னால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது சூப்பர் பைக் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து பின்னாடி வந்து பண்ண ஃபுல்லா லக்கேஜ் கட்டிட்டேன். டாப் பாக்ஸ் கட்டியிருக்க சூப்பர் பைக்ஸ் சும்மா
இப்படினாலே போதும் பண்ணல, இப்படினாலே போதும் வெளியாயிடும். டாப் பாக்ஸ் போட்டிருக்கிற பைக்கு நான் பின்னாடி அவ்வளோ லக்கேஜஸ் போட்டிருக்கேன் ஈக்குவல் டு டாப் பாக்ஸ். ஸோ லைட்டாக ட்விஸ்ட் பண்ணாலே போதும் தூக்கிடும். ரிலீஸ் ஆகிற நாளன்னைக்கு ஒரு ஃபுட்டேஜ் வந்து பண்ண ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க யாரோ ஒருத்தவங்க, என் கேமராவை கண்டுபிடிச்சு. அந்த வீடியோ முன்னாடியே வந்திருந்தா நான் உள்ளே போயிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா அதில் நான் மயங்கி விழுகிற வீடியோ அப்படியே இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ முன்னாடியே நம்ம கிடைச்சிது. ஏன்னா நம்மகிட்டே இல்லாத ஆக்சிடென்ட் ஆன இடத்துல நம்ம கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்க தான் பார்ப்பாங்க. அந்த வீடியோ போட்டுமே அதுக்கப்புறம் வெளியே வந்து தான் இது பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து நிறைய, ஆனா இப்போ வந்து இங்க ஓட்டணுமான்னு ஆசையா இருக்குன்னா ரொம்ப ஆசையா இருக்கு. பட் லீகலா ஓட்டிக்கிறேன். லீகலா ஓட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம எது லீகலா பண்ணாலுமே அதுக்கு ஒரு பிரச்சனை பண்றாங்க. ஸோ இது நம்ம எப்பவுமே சட்டத்தை மதிச்சு நடக்கிற ஆளுங்க தானே. நான் வேகமா ஓட்டக்கூடிய பையன் தான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா நான் ரொம்ப வேகமா ஓட்டக்கூடிய பையன் தான். அது மேபி வயசு அண்ட் வந்து ஒரு டிராவலர், ஒரு பைக்கர், அது பைக்கர்ஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் தான் அது. பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பான பையனோ இல்லை மற்ற சட்டத்தை வந்து இப்போ வந்து ஒன் வேல போகிறதாகட்டும், சிக்னலை வந்து பண்ண ஜம்ப் பண்ணுறதாகட்டும், என் லைஃப்லேயே வந்து பண்ண நான் சிக்னல் ஜம்ப் பண்ணது கிடையாது. என் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு நேரத்தில் வந்து வீடியோ போட்டுருந்தீங்கல்ல, நான் என்ன செத்துடணுமா, இப்போ நான் வந்து உயிரிழக்க கூடாதா அப்படின்னு ரொம்ப உடஞ்சு போய் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, உடஞ்சு போய் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, அது எதுக்காக உங்களுக்கு யார் டார்கெட் பண்றாங்க? பின்ன என்ன, நான் கார் ஸ்பீக்கர்ல பேசுனதுக்கு கார் சீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் மாசம் 40,000 கட்டிட்டு இருக்கேன். கார் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறதுக்கா? கார் போன் ஸ்பீக்கர்ல பேசுனதுக்கு வந்து பார்த்தா காரை சீஸ் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் வரைக்கும் கூட்டு போயிட்டாங்கண்ணா. அரெஸ்டே கூட்டு போயிட்டாங்கன்னா அதெல்லாம் மனசு வலிக்குது. கார் ஸ்பீக்கர்ல பேசுறதுக்குன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் இதுதான் கேட்கணும். பட் நீங்க ப்ரூஃப் காமிச்சிக்கலாம்ல. நீங்க மேபி வந்து ஆனா தப்பா இருக்க போய் அரெஸ்ட் பண்றாங்க, எல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்ல, சட்டப்படி சொல்றாங்க. சரி, இப்போ நீங்க போன் எடுத்து காதுல வைங்க. உங்களை அரெஸ்ட் பண்றாங்களா, உங்க காரை சீஸ் பண்றாங்களா, உங்க பைக்கை சீஸ் பண்றாங்கன்னு பாக்குறேன். என்ன காரணம் நினைக்கிறீங்க? டிடிவி பாஸ் இதுக்கு பதில் இல்லையே. எங்க பதில்? இப்ப ஆப்போசிட்ல 3 சொந்தக்காரங்க போனாங்க, ஹெல்மெட் இல்லாம தான் போனாங்க. அவங்க ஹெல்மெட் சீஸ் பண்றீங்களா? சரி, அவங்க பைக்கை சீஸ் பண்றீங்களா? அவங்கள அரெஸ்ட் கூட்டு போறீங்களோ? இரும்பு கரங்கள் கொண்டு என்னை மட்டும் மடக்குவது ஏன்? சட்டம் என்பது பொதுவானது தானே நான் கேட்கிறேன். என்ன காரணம்? சரி, இப்ப கூட வந்து பண்ண ரீசெண்ட்ல சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி கூப்பர்ல வந்து பண்ண நாய்க்குட்டியை வச்சுட்டு ஒரு அக்கா 120ல போனாங்க. அந்த அக்காவை சீஸ் பண்ணிட்டாங்களா, அந்த அக்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அந்த அப்படிலாம் பண்ணக்கூடாது. எந்த அக்காவை சொல்றீங்க? தெரியல, ஏதோ ஒண்ணு நம்ம ஃபேன் பேஜ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஈவன் நான் சொல்றேன், ஒரு யூடியூபர் அக்கா தானே, பேர்லாம் சொல்ல வேணாம். பட் ஈவனும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, அந்த அக்காவை வந்து பண்ண மேபி நீங்க வார்ன் பண்ணி விட்டுருக்கலாம், நியூஸ்ல வராம இருந்திருக்கலாம். அதுதான் கரெக்ட்னு நான் சொல்றேன். அவங்க பெரிய ஒஃபென்ஸ் பண்ண கிடையாது. இப்போ வந்து என் மேல வந்து பண்ணிட்டு ஆக்ஷன் பண்ணதுனால அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறாங்க, நினைச்சுக்கிறாங்க பசங்க எல்லாம். இல்ல இப்ப என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன் வந்து நிறைய பேர் வந்து தெரியலையா? இப்போ நிறைய பேர் வந்து நீ ஆக்ஷன் ஆனப்ப கூட சரி, நிறைய இப்போ வந்து என்னால வந்து மக்கள் கெட்டு போக கூடாதுன்னா வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணுவோம், நல்ல விஷயங்கள் சொல்லி தருவோம். என் வீடியோ பார்த்து கெட்டு போறாங்கன்னா வாங்க என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்ல விஷயங்கள் நம்ம சேர்ந்து சொல்லி தருவோம். என் வீடியோல நான் எவ்வளவு முடியுமோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லது சொல்லணும்னா வாங்க, யார் சொல்றீங்களோ வாங்க, நம்ம ஜாயின் பண்ணி நல்லது சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கேன், பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஃபுட் கொடுத்துட்டு இருக்கேன், தென் வந்து ஹெல்மெட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கேன். என் ஃபுட் டொனேஷன்ஸ்லாம் நீங்க டிடிவி ஃபுட் ஷாப்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த பிளட் டொனேஷன் பண்றது, இந்த ஃபுட் டொனேஷன் பண்றது, இது எல்லாமே வந்து இவரோட தப்பு மறைக்கிறதுக்காக ஒன்று பண்றாரு. இப்போ வந்து நெகட்டிவ் இமேஜ் ஆயிடுச்சு, அதை வந்து சரி பண்றதுக்காக ஒன்று பண்றாருப்பா, சும்மா பாவலாம் அப்படிங்கிற கமெண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. இல்ல அப்படிலாம் பெருசா வந்தது கிடையாது. இல்ல அப்படி பெருசா வந்தது கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, மேபி உங்களோட வீடியோஸ்ல போட்டு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் மேபி வந்து இருந்திருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, வாசா நீ நல்லது என்னதான் செஞ்சுட்டேன்னு நீங்க கேக்குறீங்க, நான் நல்லது செஞ்சுட்டா இதே நீங்க சொல்றீங்க. இது என்னப்பா நியாயம்? நீ உலகம் வாழ்ந்தாலும் மேசும், தாழ்ந்தாலும் மேசும். நான் நல்லது செஞ்சாலும் திட்டத்தான் போறாங்க, தப்பு செஞ்சாலும் சில பேர் நான் நல்லது செஞ்சாலும் திட்டத்தான் போறாங்க, நல்லது கெட்டது செஞ்சாலும் திட்டத்தான் போறாங்கன்னா பரவாயில்ல, பாத்துக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சதுல்ல? பட் 24 வயசுல இவ்வளவு கேசஸா? ஒரு இல்லண்ணா, எதுவுமே தப்பான கேசஸ் கிடையாது. தப்பான கேஸ் எல்லாமே வந்து பார்த்தா பைக்கிங் சம்பந்தமா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் தான். நம்ம எதுவுமே கிரிமினல் கேசஸ்ல எதுவுமே பண்ணல. பட் அது வந்து 24 வயசு இவ்வளவு கேஸ் அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கே ஒரு டக்குன்னு ஒண்ணு தோணாதா, இன்னும் இவ்வளவு கேஸ் நமக்கு இருக்கு, அர்த்தமா இருக்குண்ணா? அதுதான் இப்போ பாருங்களேன், கர்நாடகால வந்து பண்ண ஒருத்தர் கத்தி வச்சு குத்த வந்தாரு, ஆனாலும் நான் சண்டைக்கே போல. அதெல்லாம் நீங்க வீடியோ பாருங்க தெரியும். அந்த ஒருத்தர் கஞ்சா குடிச்சிட்டு கம்பி வச்சு குத்த வந்தாரு, கம்பியை வச்சு குத்த வந்தாரு. அதுவே நான் சரி நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ நான் நினைச்சிருந்தேன்னா நான் கம்பி வச்சு குத்துரும்போது கம்பி தட்டி விட்டு அடிக்கதான் செஞ்சிருக்கலாம்ல. பட் இருந்தாலும் பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரைவேட் டிஃபென்ஸ்னா என்னன்னு கேட்டு கத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம உடம்பு காயப்பட போது, நம்ம உடம்பு வந்து பார்த்தா ஒருத்தவங்க துன்புறுத்த போறாங்க, அடிச்சு
இப்போ உங்களை வந்து ஒருத்தவங்க அடிச்சு துன்புறுத்த போறாங்கன்னா உங்களுக்காக நான் வந்து பண்ண பிரைவேட் டிஃபென்ஸ்ல நிக்கலாம், அது தப்பு கிடையாதுன்னு சொல்லி இப்போ கத்துக்கிட்டோம். இப்போ கூட எங்க ஊர்லயே வந்து பண்ண ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. குடிச்சிட்டு ஸோ இப்போ அந்த டீ கடைக்கு தான் போயிட்டு இருக்கீங்க நீங்க. ஸோ வந்து அப்போ கூட வந்து பண்ண நான் சண்டை போடாதீங்கப்பான்னு தடுத்து தான் விட்டேன். உங்களுக்கு புரியுதா? நான் வந்து பண்ண எல்லாமே லீகலாக தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்து எந்த ஒரு வழக்கு வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா. அது வந்து யாரும் எந்த ஒரு பொதுமக்களும் வந்து பண்ண கஷ்டப்படக்கூடாது, அவ்வளவுதான். பட் இப்போ இன்னொன்னு கேட்குறேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கார் கேசஸ் வரும்போது, அதாவது கார்ல ஸ்பீக்கர் போட்டு கேட்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆதரவா வந்து சித்து அவர்களை வந்து தாக்கி பேசாங்க. ஏன் அவர் வந்து அவர் இப்படி கிடையாதா, அவர் இப்படி பண்ணாரா? ஆக்சுவலி சித்துனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க அப்படி தாக்கி பேசுறது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு லாயர்னா கூட வந்து பண்ண கேஸே ஃபைல் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன பொறுத்தளவுக்கு வந்து ஆனா அவங்க சொன்னது என்ன, இப்ப வந்து நான் பைக் ஓட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லாம வந்து அதை கேட்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் தான். பட் நல்லது, அவங்க மேல எந்த வழக்கும் போடாதது ரொம்ப சந்தோஷம் தான். பட் அது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ டிடிஎஃப் பர்சன் மூலமா தான் அது வந்துச்சு இல்லண்ணா. இத்தனைக்கும் வந்து பண்ணா அவர் நமக்கு தெரிஞ்சவரு அப்படிலாம் கிடையாதுண்ணா. எனக்கு வந்து அப்படி ஒரு யூடியூபரை வந்து பண்ண கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்படிதான் பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா வந்து இப்போ நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து பண்ண ஹெல்மெட் போடாம போறாங்க. ஸோ அவங்கள தானே வந்து பண்ண நான் மீன் பண்ணி இருந்திருக்கணும். பட் இருந்தாலும் நிறைய பேர் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. அதே மாதிரி சொல்றாங்களே, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தா எனக்கே அவ்வளவு பிரச்சனை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலட் ஹெல்த் சயின்ஸ் சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.